அந்த பனை பொருட்களுடைய பயன்பாட்டை சொன்னார். உண்மையிலே இப்போ நான் கையில் ஒரு பொட்டலம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இன்னைக்கு காலையில் தொண்டை கட்டி இருந்துச்சு. நான் ஏதோ ஊசியை போடலாம், மாத்திரை போடலாம், மருந்தை போடலான்னா இல்லை, எதுவும் எனக்கு ஒத்துக்காது. பனங்கள் கண்டு மிளகு, அந்த பனங்கள் கண்டை மிளகையும் சரி விகிதத்தில் கலந்து அப்படி மென்று அப்படி தொண்டைக்குள்ளே விட்டா எவ்வளவு பெரிய தொண்டை கட்டி இருமலும் சரியாகி இன்னைக்கு அச்சம் என்பது மடமையடா பாடுற அளவுக்கு எனக்கு த்ரோட்டு கிளியர் ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் பனங்கள் கண்டு மிளகு. இது ரெண்டும் நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகிற ஒரு பொருள். மிளகாங்கிறது வெளிநாட்டுக்காரன் கொண்டு வந்த காரம். அதை சாப்பிட்ட பிறகு தான் நம்மளுக்கு அல்சருங்கிறதே வந்துச்சு. மிளகு காரம் ஒன்றுமே செய்யாது, அது காரம் தான். ஆனால் அந்த காரம் உடம்புக்கு நல்லது. அதனால் இனிமேல் மிளகாயை பயன்படுத்தினீங்கன்னா அல்சர் வரும், மிளகை பயன்படுத்திங்கன்னா உடல் உற்சாகம் அடையும். இது தமிழ்நாட்டில் விளைகின்ற ஒரு பொருள். பனங்கள் கண்டுங்கிறத விட நம்ம சாப்பிட்ற அந்த ஜீனியை விட பனங்கள் கண்டு சாப்பிட்ற அந்த இனிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது உடம்புக்கு ஒன்றும் செய்யாது. இப்படி அற்புதமான நல்ல கலாச்சாரத்தை விதைத்து கொடுத்தவன் தமிழன். அருமையாக பேசினார். அடுத்து வீழ்கிறது என்ற அணியை நிறைவு செய்ய நாகை மாவட்டத்திலிருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய டாக்டர் ராஜமூர்த்தி உங்களுடைய பலத்த கரவொலியோடு தன் அணியை நிறைவு செய்ய வருகிறார். வாங்க. இங்கே எதிர் அணியினர் நம்முடைய தமிழர்களுடைய கலாச்சாரமும் பண்பாடும் வாழ்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று பேசியிருக்கிறார்கள் இருவர். இது எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், 75 நாள் எல்லா சிஸ்டமும் ஃபெயிலியரான ஒரு வண்டியை, ஒரு காரை யாருமே பார்க்க முடியாத ஒரு ஷோரூம்ல கொண்டு வச்சு ஒரு 2 பேர் மட்டும் அப்பப்போ போய் பார்த்துட்டு வந்து வெளியில் உள்ள ஒரு 4 பேர்கிட்ட வந்து சொன்னாங்களாம், வண்டி சூப்பராக ஸ்டார்ட் ஆகுது, இன்ஜின் கொஞ்சமாக தான் புகை கேட்குது, மைலேஜ் நல்லா தருது, ஹாரன் பக்காவாக வேலை செய்யுது, ஏறு கிளச்செல்லாம் சூப்பராக இருக்குன்னு கலர் கலராக லீல் விட்ட மாதிரி இன்றைய தினம் தமிழருடைய பண்பாடும் நாகரிகமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். கடைசிக்கு வண்டி ஓடிச்சுங்களா இல்லையா? இதுவரையிலும் அது ஒரு பெரிய புரியாத புதிராக இருக்கிறது. அவங்க 2 பேரும் ஓடக்கூடாதுங்கிறதுக்காக தானே வண்டி அங்க கொண்டு போய் போட்டாங்க. அதை போல இன்றைக்கு ஜல்லிக்கட்டை பற்றியெல்லாம் பேசினார்கள். தமிழனுடைய வீரம் இன்றைக்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. ஜல்லிக்கட்டுன்னொன்னே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது, உற்சாகமான பாட்டு. சின்ன வயசுல ரஜினி படத்தை அடிக்கடி பார்ப்பேன் நான். முரட்டு காலையை 3-4 தடவை பார்த்தவன். முன்னால சீருது மயிலக்கால, பின்னால பாயுது மச்சக்கால, அடக்கி ஆளுது முரட்டு கால, முரட்டு கால, நெஞ்சுக்குள் அச்சமில்லை, யாருக்கும் பயமும் இல்லை, வாராதோ வெற்றி என்னிடம், விளையாடுங்க உடல் பலமாகுங்க, ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காடுவோம் என்னாலுமே. என்ன பாட்டியா, அடாடாடாடாடா, அருமை. நடுவர் அவர்களே அதுல சொல்லுவாரு பாடலாசிரியர், விளையாடுங்க உடல் பலமாகுங்க. தமிழருடைய விளையாட்டுகள், வீர விளையாட்டுகள் நிறைய இருக்கு. அதுல ஒண்ணுதான் ஜல்லிக்கட்டு. நீங்கள் கூட சொன்னீர்கள் நுண்டி விளையாட்டு, கபடி விளையாட்டு. இன்றைக்கு யாராவது நுண்டி விளையாட்டை எந்த கிராமத்திலாவது எந்த பெண்களாவது ஆடுகிறார்களா? எதிர் அணியிலே உங்களை பார்த்து கேட்கின்றேன். யாரும் விளையாடுறதில்லை. கபடியே ரொம்ப ரேரா தான் நான் பார்க்கிறேன். உடலை வருத்தி ஆடக்கூடிய ஆட்டம் கபடி ஆட்டம். அந்த ஆட்டத்தையும் எவனும் விளையாடுறது இல்லை. இப்ப எல்லாம் கையில ஒரு ரிமோட்டை ஒன்று வச்சுக்கிட்டு சோஃபால சாஞ்சிக்கிட்டு, என் பிள்ளை உட்பட அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். டிவியில ஓட விட்டுட்டு அதிலேயே ஆடிட்டு இருக்கான். எல்லாம் கிரிக்கெட் எல்லாம் அதிலே ஆடுறான், பந்து விளையாட்டெல்லாம் அதிலே ஆடுறான். நான் கேட்டா வீடியோ கேம்ஸ்ன்றான். உடம்பை வருத்தாது ஆடக்கூடிய ஆட்டத்தை இன்றைக்கு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். கலாச்சார நாகரிகமும் அப்படி கம்ப்யூட்டர் மயமாக சென்று கொண்டிருக்கிறது. பதநீர், பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பதநீர், அது குடிச்சா உடம்புக்கு நல்லது. ஆனா அதை குடிக்க மாட்டாரான். குவார்டரும் ஆஃபும் ஃபுல்லுமா வாங்கி உள்ள இறக்கிட்டு இருக்கான். அதான் நீங்க நாட்டில் நடக்குது. கலாச்சாரம் எங்க போயிட்டு இருக்கு? பதனிய தெரு தெருவா கூவி கூவி விற்கிறான். பதனி நொங்கு பதனி ஐயா, பதனியா பதனி அப்படிங்கிறான்.
யாராவது பீடி சிகரெட்டு அப்படின்னு வந்தா விற்கிறேன். பூட்டி இருக்க கடையா மண்டல அடிச்சு திறந்து சிகரெட்டு பாயிட்டாருடா சிகரெட்டா மூளையே வேலை பார்க்க மாட்டேங்குதுங்கிறேன். அதுக்கு மூளைக்கும் சம்பந்தமே இல்லை. வேட்டியை பத்தி சொன்னார். நான் இந்த நிகழ்ச்சிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே எதிரணியர்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்க்க போனேன். 3 பேரும் பேண்ட்டை போட்டு ரெடியானாங்க. சரி, இதுலயாவது நம்ம ஒற்றுமையா இருப்போம். எல்லாத்துலயும் தமிழ் ஒற்றுமையா இல்ல. நான் வேட்டியை எடுத்துட்டு வந்தேன். வேட்டியை உள்ள வச்சுட்டு பேண்ட்டை போட்டு வந்துட்டேன். ஏன்னா இங்கேயாச்சும் நம்ம ஒற்றுமையை நிலைநாட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். நாட்டுக்கோழியே எங்கேயும் பார்க்க முடியல நடுவர் அவர்களே. எல்லாத்தையும் அடிச்சு குழம்பு வச்சுட்டான் நம்ம ஆளுங்க. பிராய்லர் கோழி அதுக்கு செயற்கையா ஸ்டீராய்டை ஏற்றி அதனுடைய தசைகள் எல்லாம் பெருக்க வைக்க வேண்டும் என்று அதை வாங்கி உண்டு கொண்டிருக்கிறார்கள். பல நோய்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அடுத்ததா இன்னொன்னு சொன்னார். வாழ்க்கை துணை நலம். கல்யாணம் ஆன ஒரு ஆணை பண்ணி ஒரு 6 மாசம் கழிச்சு பார்க்குறேன். தம்பதிய விசாரிக்கிறேன். அந்த மாப்பிள்ளைகிட்ட கேட்குறேன், எப்படிப்பா மன வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னு. ஒன்றும் சரியில்லை சார், நினைச்ச மாதிரி அப்படின்னா. அதுக்கு அந்த அம்மா சொன்னிச்சு பக்கத்தில், சார் இதை சொல்றதுக்கு இவருக்கு 6 மாசம் ஆயிருக்கு, எனக்கு மறுநாளே தெரிஞ்சு போச்சு, இது நமக்கு சரிப்பட்டு வராது. நான் அந்த கால் லூசு அரை லூசு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா முழு லூசு கூட 6 மாசமா பூர்ணம் எழுதிட்டு இருக்கேன். இதையா என்னாலும் காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். அவ்வை பிராட்டி சொன்னார், சுனைவாய் சிறுநீரை எய்தாது என்று எண்ணி பிணைமான் இனிது உண்ண வேண்டி கலைமாத்தன் உச்சும் கள்ளத்தின் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி. சங்க இலக்கிய பாடல். பாலைவனத்தில் கொஞ்சம் தண்ணீர் தான் இருக்கு, அது ஆண்மான் குடிக்கணும் பெண்மான் குடிக்க மாதிரி நடிக்குதான். பெண்மான் குடிக்கட்டும் என்று ஆண்மான் அப்படி விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை முறை இல்லையே, ஒண்ணுமே இல்லையே. உடையில என்னென்ன மாற்றங்கள், ஜீன்ஸா லேடிஸ் எல்லாம் போற லெகின்ஸ் டிஷர்ட், ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. கிட்டவே உத்து பார்த்தா 2 பேரும் ப்ராப் கட்டிங் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா பங்குன்னு வச்சிருக்காங்க, பின்னாடி மட்டும் தொங்குது, பணங்க இருக்கு மாதிரி இப்படி நீட்டிட்டு இருக்கு. என்னடா தம்பி தலையை சீவுறது இல்லையான்னு. சார் இதுதான் சார் இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன், ஸ்பைக்ஸ்ன்றான், முள்ளமன்றி மாதிரி நீட்டிட்டு இருக்கு. ஸ்பைக்ஸ். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. ஆஹா, அதை சொல்லுவார் பாருங்க, பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ, பனி போல நாதமதை மூடியதேனோ. ஆஹா, அருமையான வழி. இந்த பாவாடை அடுத்து பாடுவார் பாருங்க, தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா நீ, முத்து முத்தாய் சிரிப்பதற்கே பாடம் வேண்டுமா, முக்கணியே முத்தமிழே மோக வண்ணமே, முப்பொழுதும் எப்பொழுதும் நமது சொந்தமே, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. அருமை அருமை. அப்படியே டிஎம்எஸ் வாய்ஸ் உங்களுக்கு அப்படியே பொருந்தது நடுவர்களே. அந்த நான்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துல தாவணி பாவாடை போட்டு அப்படியே தலையை பின்னல் இட்டுக்கிட்டு, மல்லிகை பூவோ டிசம்பர் பூலாம் அந்த கனகாம்பரம்லாம் உண்டு, இப்பெல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியறது இல்லை. வச்சுக்கிட்டு அவங்க ஸ்டைலா ஒயிலா நடந்து போறாங்க, பார்த்து சைட் அடிக்கிறதுக்குன்னே சைக்கிள் எடுத்துட்டு போற ஆள்கிட்ட அது அந்த ரோஜா பூவை ரேடியா கட்டின மாதிரி அப்படி வச்சிருப்பாங்க பாருங்களேன், அழகா ரேஞ்சு கொலா மாதிரி அப்படி சைடில் அப்படி இருக்கான். அது மாதிரி ஜன்னல், நம்ம வீட்டுக்கு ஜன்னல் வைப்போம், அலுவலகம் கட்டினா ஜன்னல் வைப்போம், காத்து வரத்துக்காக ஜன்னல் விட்டு நம்ம கட்டடம் கட்டுறோம்னா ஜாக்கெட்டுக்கு ஜன்னல் வச்சு அதை தச்சு இருக்கிற இளைஞர்களுடைய கவனத்தெல்லாம் திருப்பி விட்டு அவன் என்ன ஒரு மாதிரியா பாக்குறான்னா, இப்ப கலாச்சார சீரழிவு இங்க துவங்குகிறதா இல்லையா? அதே போல பண்டைய விழாக்கள் எல்லாம் இன்னைக்கு விழாக்கள் மாதிரியா இருக்கு. இந்த பொங்கல் போச்சு 4 நாள், எப்படிவா போச்சுன்னு கேட்டான் ஒரு இளைஞரை. சார் போகி பண்டிகை, பெரும்பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல்லாம் சும்மா கட்டிங் குவார்டர் ஆஃப் ஃபுல்லா ஓடிச்சு சார்ன்றான்.
ஆடிப்பெருக்கு எப்படி கொண்டாடுறாங்க நினைக்கிறேன். ஒரு நாள் ஆடிப்பெருக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போறேன் தலைவர் நடுவர் அவர்களே. காரை எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். நடு ரோட்ல ஒருத்தன் ஆடி ஆடி போயிட்டு இருக்கான். ஆடி ஆடி ரோட்டை பெருக்கிக்கிட்டு இருக்கான் அவன் வேட்டியால. ஆடி பெருக்கிறான் அவன். ஆடி மாசம் ஆத்துல தண்ணி கரை புரண்டு ஓடி வரும், கொண்டாடுவாங்க. இன்னைக்கு வறண்ட காவிரி ஆயிடுச்சு, அகண்ட காவிரி. அதுல கொண்டாடினவன் பம்பு செட்டு வச்சு கொண்டாடினா, இப்ப பைப்படியில கொண்டாடிட்டு ஆத்துல தள்ளி வரலன்னு உள்ளுக்குள்ள சோகத்தை போக்குறதுக்கு தண்ணியை விட்டுக்கிட்டு மப்புல தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப கலாச்சாரம் நாகரிகமும் இன்றைக்கு எங்கே சென்று கொண்டிருப்பதை நினைவில் வைத்து ஒரே ஒரு பாடல், அதை மட்டும் நான் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். பாரதி அருமையா பாடினார். தேடி சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உயர்ந்து பலர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் சில வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என நினைத்தாயோ என்று பாடினான் பாரதி. அந்த காலத்துல குருகுல கல்வியில ஆசிரியர்களை மதிச்சாங்க. இன்னைக்கு ஆசிரியர் மாணவனை தண்டிக்க போனா பிடிச்சி உள்ள போட்டுறான். இவர் என்ன அடிச்சாரு பெரும்பாலன்னு சொன்னா ஆசிரியர் தூக்கி உள்ள போறான். ஆசிரியருக்கு ஒவ்வொரு நாளும் போறது ஒவ்வொரு கண்டம் போறது மாதிரி இருக்கின்றாங்க பல பேர். இன்றைக்கு உற்றி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்கை நன்றே ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். நாம் கல்வி கற்க செல்லக்கூடிய ஆசிரியருக்கு உற்றுழி உதவி. அந்த காலத்தில் அவருடைய துணிமணியை துவைச்சான். அவர் வீட்டு வேலைகளாம் செய்து கல்வியை யாசமாக அவரிடம் பெற்றார்கள். உருபொருள் கொடுத்து எதையாவது கொடுத்து அதனால் வரக்கூடிய துன்பத்தை பொறுத்து கொண்டு கல்வியை கற்ற அந்த காலம் எங்கே? இன்றைக்கு ஆசிரியரை பார்த்து அவருக்கு ஒரு பேர் வைப்பான். நீங்களாம் ஆசிரியரா பணியாற்றியவர்கள் தான், உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருந்திருக்கும். இன்றைக்கு எல்லாம் ஆசிரியரை முன்னாடி கமெண்ட் அடிக்கக்கூடிய மாணவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கலைஞருடைய கவிதை வரிகள். சொரணை சிறிதும் இல்லாத சுயநலத்து சோதாக்கள் ஒன்று கூடி வருணத்தை நிலைநாட்ட வகையின்றி கரணங்கள் போட்டாரும் மரணத்தின் உச்சியிலே மானங்காக்க மரத்தமிழாணி போராடு என்கின்ற கவிதை வரிகளை நினைவுபடுத்துகிறேன். தமிழன் என்று சொன்னாலே மானமும் வீரமும் தான். ஆனால் இன்னைக்கு கூன் பாண்டியர்களாக அம்மா என்று தகுதி இல்லாத சிலரை உயர்த்தலாம். அம்மா என்பது சிறந்த ஒரு சொல் கவிதையா, அதற்கு ஈடு இணையே கிடையாது. நடமாடும் தெய்வம், பேசும் தெய்வம், அம்மாவினுடைய காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு சிலரை அம்மா என்று சொல்லி காலடியிலே இந்த தமிழினம் வீழ்ந்து கிடக்கிறதே மான மரியாதையை விட்டுவிட்டு. இப்போ தமிழருடைய கலாச்சாரம் நாகரிகம் எங்கே சென்று கொண்டு இருக்கிறது? நடுவர் அவர்களே, நல்லதொரு தீர்ப்பை நீங்க நிச்சயமாக வழங்குவீர்கள். வாழ்க தமிழினம், வெல்க தமிழ் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.